ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பட்ஜெட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணிச்சு, சப்போர்ட் எடுத்திருக்கா, இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றதுலாம் இந்த மார்க்கெட் அப்டேட்டில் பார்க்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு மேலே வந்திருக்கு. ஸோ சஸ்டெயின் ஆகுதா ஆகலையா எல்லா டீட்டெயில்ஸ் பார்க்கலான்னு வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் வாங்க. நம்ம இந்த மார்க்கெட்டில் சேம் டாப் டவுன் அப்ரோச் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வேறு எந்த செக்டார்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து நமக்கு அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா யூனியன் பேங்க் இருக்குது, அதை பார்க்கலாம். டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து சில்வர் வந்திருக்கு. இந்த இடத்துல பை பண்ணலாமா, என்ன பண்ணலாம், எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்பெஷல் ஸ்டடியாக வந்து நைக்கா முத்து ஃபினான்ஸ் ரெண்டுத்தையும் பார்க்கலாம். ஸ்பெஷல் அப்டேட்டில் விடிஎல் பார்க்கலாம். லாஸ்ட் வீக் ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எம்டார் சொல்லியிருந்தாச்சு, நைக்கா சாரி எம்டாரு, ஷேர்மா, எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி, ஒரு சில ஸ்டாக்லாம் சொல்லிருந்துச்சு லாஸ்ட் வீக்லேருந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் முடிஞ்சால் பார்க்கலாம். இல்லைனா நீங்களே ஓப்பன் பண்ணி பார்த்து பாருங்கள். நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஒன்று ரெண்டு ஸ்டாக்ஸு, இவ்வளோ கரெக்ஷன் இவ்வளோ இதுலேயும். சரி வாங்க நம்ம குயிக்காக வந்து மார்க்கெட்டுடைய வியூ பார்க்கலாம். டவ் ஜோன்ஸ் யூஎஸ் மார்க்கெட்டு நல்லாவே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கு மேலே. ஸோ எல்லா அரசையும் 60க்கு மேலே போயிடுச்சு டவ் ஜோன்ஸு. யூகே மார்க்கெட்டும் மறுபடியும் 60ல் சப்போர்ட் எடுத்துருக்கு, நல்லாவே இருக்குது. நம்ம விக்ஸு கீழே டவுன் ஆகிட்டே போகுது. ஜெர்மனி கொஞ்சம் சைட்வேஸில் தான் இருக்குது, கீழே தான் இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு. S&P 500 இதுவும் 40ல் பாருங்கள், எக்ஸாக்டாக எங்கே எல்லா இடத்தையும் 40 இங்கே மட்டும் தான் கொஞ்சம் இது சப்போர்ட் எடுத்திருக்கு. நாஸ்டாக் 40 கீழே போய் மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்கு ஃப்ரைடே. ஹான்சங் சைட்வேஸில் தான் இருக்குது. ஸோ சாரி, ஓவராலாக வேர்ல்டு மார்க்கெட் பார்த்தா வந்து எந்த ஒரு கரெக்ஷனோ எந்த ஒரு டவுன் ட்ரெண்டோ அப்படி இல்லை. நம்மளுடைய நிஃப்டி என்ன பண்ணுது அப்படின்றதையும் இப்போ பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் நிஃப்டி பாருங்கள் மந்த்லியிலேருந்து வரலாம். இதில் மந்த்லி 60ல் சப்போர்ட் எடுக்குது. இந்த மந்த்து 60க்கு மேலே சஸ்டெயின் ஆகினா ஒரு நல்ல மந்த்தாக இருக்கும். வீக்லி 40ல் எக்ஸாக்டாக 40ல் சப்போர்ட் எடுத்து 40யை பிரேக் பண்ணியிருந்தா நம்ம வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு யோசிச்சிருக்கலாம். 40ல் சப்போர்ட் எடுக்கிறதுனா டவுன் ட்ரெண்ட் இல்லை அப்படின்றது மட்டும் முடிவாயிடுச்சு. வேறு என்ன நடக்கலாம், உடனே அப் ட்ரெண்ட் போகுமா அப்படின்னா அதுவும் சொல்ல முடியாது. மேபி சைட்வேஸில் போனால் பார்க்கலாம். மறுபடியும் 60 கிராஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து இந்த பெரிய கேப்ஸு இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம இப்போ வந்து வேல்யூ பைஸ் இது மாதிரி இதெல்லாம் இப்போ வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். பெருசாக நம்ம ட்ரேடிங்க்கு வந்து நிறைய பொசிஷன் எடுக்காமல் சின்ன சின்ன குவான்டிட்டி எடுக்கலாம். இல்லைனா வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பைஸில் வந்து நம்ம நிறையவே ஃபோக்கஸ் பண்ணலாம். அதில் தான் உங்களுக்கு வந்து நைக்கா இதெல்லாம் எடுத்திருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சில்வர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இருந்தது சில்வரு. எக்ஸாக்டாக பாருங்கள், மந்த்லி சார்ட்டு 60க்கு மேலே இருக்குது. வீக்லி 60க்கு சப்போர்ட் கிட்ட வந்தாச்சு. ஸோ 40ல் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த $77.5 மேலே வந்து டாலர் சார்ட்டில் மேலே போகுது அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 64, ஒரு $10 இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இடிஎஃப்லேயும் ப்ரைஸ் வேரியேஷன் ஆகும். ஸோ இதுக்கு மேலே போகுதுன்னா நம்ம சில்வர் வந்து இடிஎஃப்லேயும் வாங்கிட்டே இருக்கலாம், ஹோல்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணால் சில்வர் ஃபியூச்சர்ஸ் அந்த சார்ட்டை பார்த்துங்க. ஸோ இப்போதைக்கு சில்வர் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் ஜோனில் இருக்குது. இதுக்கு மேலே போச்சுன்னா பையிங் ஜோன். இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து வந்து டவுன் ஃபால் தான் இருக்கும். சில்வர் வந்து சஸ்டெயின் ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், எஸ்பிஐஎன் அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து அந்த எஸ்பிஐஎன் செக் பண்ணிக்கலாம். மந்த்லி அபவ் 60, வீக்லி அபவ் 60, டெய்லி 60க்கு மேலே இருக்குது. ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு தெரியல. இன்றைக்கி சாட்டர்டே இது பண்ணணும், இங்கே அப்டேட் ஆகலை ட்ரேடிங் வியூவில். ஸோ இந்த இடத்துல டர்ன் ஆச்சு அப்படின்னா நம்ம இதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். மேலே போயிட்டே இருக்கலாம். இல்லை கேப்ஸ் சப்போர்ட் வச்சுக்கலாம் லாங் டேர்முக்கு. ஸோ அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி இது கன்ஃபர்மேஷன் வேணும், கன்ஃபர்மேஷன் ஆகலை இன்னும். நம்ம வந்து யூனியன் பேங்க் லிமிடெட் இதுவும் பாருங்கள் மந்த்லி 60க்கு மேலே, வீக்லி 60க்கு மேலே நல்ல சப்போர்ட் இருக்குது. க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி 60 கிராஸ் பண்ணுது. ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு வந்து
இதுலேயே வந்து சப்போர்ட் எடுக்கும் நல்லா. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் அப்டேட் விடிஎல் போட்டிருந்தோம். விடிஎல் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். வேதந்தால நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீக்லி இங்கே வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, இது வந்து பாசிட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜன்ஸ் இருக்குது. ப்ரைஸ் வந்து ஹையர் லோ ஃபார்ம் ஆகுது, ஆர்எஸ் வந்து லோயர் லோ ஃபார்ம் பண்ணுது. சாரி, நிறைய கோல்டு இது, அதனால தான் வந்து போஸ்ட் மார்க்கெட் அப்டேட் வந்து மண்டே டியூஸ்டேல அப்டேட் பண்ண முடியல. இப்போ தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அதனால இந்த வீடியோ எடுத்துட்ருக்கேன். ஸோ அதில் வந்து பிஆர்டி இருக்குது, பாசிட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜன்ஸ். அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க வந்து வீடியோவை போய் பாருங்கள். ஒரு வந்து கண்டினியூஷன் பேட்டர்னில் ஒரு ரெஸ்ட் பீரியடுக்கு அப்புறம் வரப்போகுது இந்த பிஆர்டி வரும். ஸோ அதை பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நைக்கா பார்த்தோம். சாரி, டைம் ஆக பேச முடியல, இதுதான் பிரச்சனையே. நெக்ஸ்ட் நைக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தாச்சு. நைக்கா வந்து டபிள்யூ பேட்டர்னு, இந்த இடத்துல டபிள்யூடைய இந்த சப்போர்ட்டில் வாங்கியிருக்கலாம், இந்த பிரேக் அவுட்டில் வாங்கியிருக்கலாம் டபிள்யூடியை. இப்போ என்னென்னா நமக்கு வந்து ரீட்ரெஸ்மெண்ட் ட்ரேடு கிடைக்குது. டபிள்யூ பேட்டர்னையும் 3 டைப் பண்ணலாம். செகண்ட் பாட்டம் ஃபார்ம் பண்ணும்போது நெக்ஸ்ட் பிரேக் அவுட்டில் ரீட்ரெஸ்மெண்ட். இந்த ரீட்ரெஸ்மெண்ட் வந்து சேஃபான ட்ரேடு. நம்ம அடுத்த டார்கெட்டாக எடுத்தது 434. இப்போ இருக்கிற ப்ரைஸ்க்கு நியர்லி டபுளாக நமக்கு வந்து ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும், 80-90%. ஸ்டாப் லாஸ் நமக்கு இதுதான், இந்த ரெட் கேண்டலுடைய லோ 232. ஸோ உங்களால் ரிஸ்க் எவ்வளோ எடுக்க முடியும் என்ன எல்லாம் பார்த்து இதில் வந்து இது பண்ணலாம். அனலைஸ் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. உங்களை ரிசர்ச் அனலிஸ்ட்டு, ரிஜிஸ்டர்டு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டை கேட்டுட்டு எல்லாமே ட்ரேட் பண்ணலாம். இல்லைனா இது வந்து பேப்பர் ட்ரேடிங்க, வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து முத்து ஃபினான்ஸ் இருந்துச்சு, அதை மட்டும் பார்த்துடலாம். சாரி, மந்த்லி அபவ் 60, வீக்லி 60ல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ட்ரெண்ட் லைனில் மேலே போயிட்டு இருக்கு. 20 SMA வீக்லியில் சப்போர்ட்டு, டெய்லி ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. சாரி, இனிமேல் வீடியோ கண்டினியூ பண்ண முடியாது, லாஸ்ட்டு. முத்து ஃபினான்ஸ் வந்து டெய்லியில் ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்தது. பியரிஸ்லேருந்து மறுபடியும் 40 சப்போர்ட் எடுத்து மேலே போகுது. ஸோ இது வந்து லோ ரிஸ்க் ஹை ரிவார்டு ட்ரேடாக இருக்கலாம். வீக்லி சப்போர்ட்டு, டெய்லியில் வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் கொடுத்துருக்கு. ஸோ சிம்பிளான ட்ரேடாக இருக்கும், நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல சின்னதாக வைக்கலாம். இது மாதிரி உங்கள் அடுத்தடுத்து நிறைய ஸ்டாக்ஸ் எடுக்க முடியல, வீடியோ லென்த்தாக இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால் வந்து ஷார்ட்டாகவே முடிச்சாச்சு. சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ அப் அண்ட் டவுனாக இருக்கலாம் மேலே போகிற வரைக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். அடுத்த வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.